ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ரிவைஸ்டு சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி விட்டுருக்காங்க. என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து சிம்பிளாக வந்து பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் வந்து இருக்குது 75 கொஸ்டின். ஸோ இது வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 ஜிஎஸ் எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா காமனாக இதே சிலபஸ் தான். இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. முன்னால் இந்த மாதிரி எக்ஸாக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சயின்ஸில் 5 கேட்போம், பாலிட்டியில் 10 கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க, ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின். இதான் 2வது யூனிட்டு. 3வது யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஐஎன்எம். முன்னால் அந்த ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா 2 யூனிட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தனியாக இருக்கும், ஐஎன்எம் தனியாக இருக்கும். இப்போ அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே யூனிட்டாக யூனிட் 3. இதிலேருந்து 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது பாலிட்டி, இது வந்து யூனிட் 4. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமியும் யூனிட் 9. ஸோ முன்னால் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ இப்போ இந்த எக்கனாமியவும் யூனிட் 9ஐயும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5. இதிலேருந்து 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 6 அப்படிங்கிறது முன்னால் பழைய சிலபஸில் யூனிட் 8 வந்து இருந்திருக்கும். யூனிட் 8 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, திராவிட வரலாறு, அது எல்லாமே. இப்போ வந்து யூனிட் 6 வந்து ஆக்கிட்டாங்க. இங்கேருந்து 20 கொஸ்டின். ஸோ இப்போ முன்னால் என்ன இருந்துச்சோ அதே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்பவும் இருக்குது. முன்னால் பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே. இப்போ இது போக இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து வரும். ஸோ இப்போ ஆப்டிடியூடு சேர்க்காமல் முன்னால் 9 யூனிட்டு. அந்த 9 யூனிட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 6 யூனிட்டாக வந்து ஆயிருக்கா. அப்போ இந்த 3 யூனிட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணல. இந்த 3 யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேரை உள்ளே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பாலிட்டி கரண்ட் அஃபேர், ஜியாகிரஃபி கரண்ட் அஃபேர், எக்கனாமிக் கரண்ட் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ மிச்சம் 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 9 வந்து எக்கனாமியோட சேர்த்துட்டாங்க. யூனிட் 8 பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே யூனிட் 6 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னால் என்ன சேம் இருந்துச்சோ அதே சேம் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போவும் இருக்குது. வேறு எந்த ஒரு மாற்றமும் வந்து இல்லை. அதே ஜிஎஸ் சிலபஸ் தான் இப்போவும் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னால் படிக்கிறதுக்கு 9 யூனிட் இருந்துச்சா, இப்போ 6 இருக்கா, ஈஸியாக இருக்கா, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூட்லேருந்து எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அப்படி தானே. ஸோ இப்போவும் அதே தான், ஆப்டிடியூடில் 25, அதுக்கப்புறம் ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10. ஸோ முன்னாலும் இப்படி தான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட்னு மட்டும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆப்டிடியூடுக்கு 15, ரீசனிங்கு 10 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரீசனிங் அப்படின்னா முன்னால் கேட்பாங்கல்ல, டைஸ் வந்து ஒரு டைஸை கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை பக்கம் இருக்கும், 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசனிங் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக், நம்பர் சீரீஸ். ஸோ இப்போ இதில் வந்து 10 கேட்பாங்க. முன்னாலையும் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் தனித்தனியாக பிரித்து வந்து கொடுக்கல. பொதுவாக ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து தனியாக பிரித்தே கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூடில் 15 கேட்போம், ரீசனிங்கில் 10 கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இதுவும் அதே சேம் பழைய சிலபஸ் தான். அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டாக தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சயின்ஸில் என்ன டாப்பிக்லாம் வரும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த யூனிட் 1 சயின்ஸு நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த சிலபஸ் பிடிஎஃப்பை நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அந்த நேமில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீ மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கார்னரில் 3 கோடு தெரியுது, வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல்னு இருக்கும், இதுக்குள்ளே வந்து போங்க. இதெல்லாம் வரிசையாக அந்த டாக்குமெண்ட் கீழே எல்லா ஃப்ரீ மெட்டீரியல் வந்து இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு சிலபஸ். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி 2025 சிலபஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இப்போ முதல்ல இருக்க தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த பிடிஎஃப்.
ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து ஆப்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். இது போக மற்ற எல்லா அப்டேட்டட் சிலபஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து ஆப்லேயே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து வரிசையாக வந்து கொடுத்துருப்போம். இது இப்போ குரூப் 2 புதுசாக கொடுத்த சிலபஸ். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்லேயே வந்து இருக்கும். ஸோ குரூப் 4க்குள்ளது ஜென்ரல் இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே ஆப்லேயே இருக்கும். நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். மெயின்ஸ்க்கான சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயே வந்து இருக்கும். மற்றபடி நம்ம ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து சமச்சீர் புக்கு எல்லாமே நம்ம ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த ஃப்ரீ மெட்டீரியல் எல்லாமே இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இனிமேல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து படிக்கலாம். மாணவரோட நலன் கருதி பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னால் 10 யூனிட்டாக இருந்தது இப்போ குறைச்சி 6 வந்து ஆக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து படிங்க. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.